ஹலோ செல்லக்குட்டீஸ்! எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ இது பர்த்டே ரெக்வெஸ்ட் வீடியோ. ஸோ யார் யாருக்கு பர்த்டேன்னு பார்த்துடலாமா? ஸோ ஒரு சிஸ்டர் கெனிதாவுக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ண கேட்டிருந்தாங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே கெனிதா. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. அண்டு அஞ்சலி அவங்களுக்கும் இன்றைக்கி பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டேடா 2 பேருக்குமே ஹாப்பி பர்த்டே. ஸோ லைஃப்பில் ஹாப்பியாக இருங்கடா. ஓகே, நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ ஒருத்தவங்க வந்து ஜேகேவோட வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஜேகே வாய்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜேகே வாய்ஸை நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் மாற்றணுன்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா செல்லக்குட்டீஸ்? ஸோ நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் நேம் பியாண்ட் லவ். ஸோ டைரெக்டாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் ஒரு காலேஜ் தான் காட்டுறோம். ஸோ அந்த காலேஜில் அப்படியே எல்லாம் கூட்டமாக அப்படியே வந்து ஒரு பக்கமாக திரும்பி நிற்கிறாங்க. ஸோ அங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னா, பேஸ்கெட் பால் மேட்ச் தாங்க நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே ஜேகே தான் அப்படியே விரிகுண்டு வந்து பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்க. ஸோ அங்கே வந்து ஒருத்தர் வந்துட்டு, இங்கே சீக்கிரமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அண்ட் நேஷ்னல் ப்ராக்டிஸ் இருக்குது சீக்கிரம் அப்படின்னு வந்து அந்த கோச் வந்து சொல்ல. ஸோ ஜேகே தான் அங்கேருந்து, கோச் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு மேட்ச் அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ அந்த கோச்சும் ஓகே ஜாங்கோக், எல்லாத்தையும் உங்கள் கையிலே ஒப்படைச்சிட்றேன். இந்த டீமை நீங்கள் தான் வழி நடத்தணும், வழி நடத்தி இன்டர்நேஷ்னல் லெவல் வரையும் நீங்கள் தான் அதை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ இப்போ ஜேகே தான், ஓகே சார், இந்த டீம் இன்டர்நேஷ்னல் லெவல் வரையும் போகும் அப்படின்னு வந்து ஜேகே வந்து சொல்ல. ஸோ அந்த சாரும் ஓகே கண்டினியூ அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ இப்போ ஜேகேவும் அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ், செகண்ட் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. ஸோ ஜேகே வந்து தேர்ட் இயர்டா. ஸோ இப்போ வந்து இப்படி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக வந்துகிட்டே வந்து வராரு. அப்படியே வந்து அழகா அவரோட பேக்கை வந்து பிடிச்சிட்டு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ இப்படி வந்து வராருடா. ஸோ இப்படி வந்து வர. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே டேவை வந்து பார்க்குறாங்க. ஸோ டே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சைலண்ட் டைப்பு, ஆனால் காலேஜ்லேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா டே வந்து படிப்பில் அவ்வளோ கெட்டி, நல்லா படிப்பார், ஆனால் யார்கிட்டையுமே பேச மாட்டார், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஸோ சைலண்ட்டாக வந்து படிப்பார், அவர் வேலை உண்டு, அவர் உண்டு மட்டும்தான் இருப்பார். யாருமே அவ்வளோவா வந்து டேவை வந்து கவனிக்கவே மாட்டாங்க. டேவும் யாரையும் கவனிக்க மாட்டார், அவர் வேலை உண்டு மட்டும்தான் இருப்பார். ஸோ இப்படி வந்து டே வந்து வர எல்லாருமே ஜேகேவை பார்த்துருக்கவங்க எல்லாருமே டே சைடு வந்து போக, ஜேகே அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவரோட வேலை பிளேயிங். ஸோ அதனால் அவர் பேஸ்கெட் பால் வந்து விளாண்டுட்ருக்காரு. ஸோ அங்கே வந்து டே பின்னாடி டே டே எப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்க. இப்போ டே தான் நல்லா இருக்கான் அப்படின்னு வந்து லைட்டாக குரல் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டே தான் அப்படியே வந்து கிளம்புறாரு. ஸோ யார்கிட்டையுமே அவ்வளோவா பேசவே இல்லை. டே வந்து அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ அவர் பாட்டுக்கு போய் அப்படி கிளாஸ் ரூமில் வந்து உட்காராரு. ஸோ அப்படி கிளாஸ் ரூமில் உட்கார அங்கே சார்ஸ் தான் அப்படியே வந்து லெசன்ஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக அங்கே ஜேகே வந்துட்டு, சார் ஒரு காம்படிஷன் இருக்குது, ட்ராயிங் காம்படிஷன், யாராச்சும் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அந்த ட்ராயிங் காம்படிஷனில் சேரலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே முக்கால்வாசி பேர் நான் சேர்றேன் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்ருக்க. இப்போ டே தான் அப்படியே வந்து சைலண்ட்டாக நிற்கிறாரு. ஸோ அவர் கத்தவே இல்லை, அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக நிற்க. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை நோட்டீஸ் பண்ணிட்டு, அவன் பேர் எழுதணுமா அப்படின்னு வந்து கேட்க. டே லைட்டாக வந்து ஹெட்டை மட்டும் நாக் பண்ணிட்டான். ஆமாம் அப்படின்னு ஹெட்டை மட்டும் நாக் பண்ணுறாரு, வாயை திறக்கவே இல்லை. ஸோ ஜேகேவும் பேரை எழுதிட்டு, தேங்க்யூ சார் உங்கள் டைமை எனக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கோ அப்படின்னு சொல்ல. இப்போ சார் தான் பரவாயில்லப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகேவும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆகுதுடா. ஸோ எல்லாருமே அந்த ட்ராயிங் காம்படிஷனுக்கு பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு எல்லாமே வந்து எடுக்க. ஸோ டேவும் வந்து ஒரு பென்சில்,
அது மட்டும் தான் எடுக்குறாரு. பென்சில், எரேசர் அது மட்டும் எடுக்குறாரு. ஸோ மத்தவங்க எல்லாரும் டே வந்து ஒரு மாரி வித்தியாசமா பார்க்க, இப்ப அங்க ஒரு பொண்ணு தான் டே பக்கத்துல வந்துட்டு, "அ டேய் என்ன கலர் பெயிண்டிங் பண்ணலையா? ஸ்கெட்சிங் பண்ண போறியா?" அப்படின்னு கேட்க, டே அதுக்கு எதுவுமே பதில் சொல்லல. அவர் பாட்டுக்கு வந்து ஆமான்னு கூட சொல்லல. அப்படியே வந்து போறாரு. ஸோ அந்த காம்படிஷன் வந்து அங்க நடந்துட்டுருக்குடா. ஸோ 1 ஹவர் டைம். ஸோ எல்லாருமே வரைஞ்சிட்ருக்க. டேவும் அப்படியே வந்து அ ஒரு வரைஞ்சிட்ருக்காரு. ஸோ இப்படியே அந்த 1 ஹவரும் முடிய, ஸோ அப்ப டே தான் அந்த ட்ராயிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து சப்மிட் பண்றாரு. ஸோ சப்மிட் பண்ணிட்டு அப்படியே டே தான் அப்படியே கேன்டீன் போயிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து போறாரு கிரவுண்டு பக்கம். ஸோ கிரவுண்டு பக்கம் பார்த்தா, அங்க பிராக்டிஸ் வந்து போயிட்டுருக்கு. பாஸ்கெட் பால் பிராக்டிஸு. அவ்வளோ வெறிகுண்டு. ஜேகே தான் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு மூச்சு வாங்குது. இருந்தாலும் ரெஸ்ட்டு கூட எடுக்காம, அவ்வளோ வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்க. டே தான் அப்படியே ஜேகேவ ஒரு மாரி ஏக்கமா வந்து பார்த்துட்ருக்க. ஜேகே வந்து லைட்டா திரும்புறாரு. திரும்பி பார்த்தா டே தான். டே வந்து அப்படியே ஜேகேவ வந்து பார்த்துட்டே இருக்கிறது. ஜேகே வந்து பார்த்துட்டு, "என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு வந்து கேட்கா. இப்ப டே தான், "அ ஒண்ணும் இல்ல" அப்படின்னு வந்து ஒரு மாரி ஹெட்ட மட்டும் ஷேக் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து போறாரு. ஸோ ஜேகே வந்து இத அவ்வளவா பெருசா கண்டுக்கல. "ஓ! சும்மா பார்த்துட்டு போறான்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அ ஜேகே தான் அப்படியே வந்து அகைன் அந்த கேம வந்து ப்ளே பண்ணிட்டுருக்க. ஸோ இப்ப டே தான் அப்படியே வந்து கிளாஸுக்கு வராரு. ஸோ கிளாஸுக்கு வந்து அப்படியே ஒரு நோட் புக் எடுக்குறாரு. ஸோ நோட் புக்க எடுத்துட்டு அப்படியே ஜன்னல் வழியா பார்க்குறாரு. ஜன்னல் வழியா பார்த்தா, அங்க ஜேகே தான். அங்க அவ்வளோ ஸ்வெட்டுல அப்படியே ரொம்ப பயங்கரமா விளாண்டுட்டுருக்காரு. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, அப்படியே டே தான் அப்படியே ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஜேகேவ. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ராயிங் பண்றேன். அப்படி கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுதா. ஸோ ஈவினிங் டைம் கரெக்ட்டா மணி 5. ஸோ காலேஜ் விடுற டைம். எல்லாருமே பேக் பண்றாங்க. டேவும் கொஞ்சமா ட்ராயிங் பண்ணிட்டு, அப்படியே பேக் பண்ணி, அப்படியே வச்சுட்டு, அப்படியே வந்து நடந்து போறாரு. ஸோ நடந்து போகும்போது கரெக்ட்டா டே நடந்து போகும்போது பால் கரெக்ட்டா டேவோட கால்ல வந்து வருது. ஸோ டே தான், "ஓ! இது அவரோட பால்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பால கையில எடுக்க இப்ப ஜேகே தான், "ஆ ஏங்க அந்த பால் என்னது?" அப்படின்னு சொல்ல, ஸோ இப்ப டே தான், இந்தாங்க" அப்படின்னு அந்த பால குடுக்க, ஜேகே தான், "ஆ உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆ வந்ததுலேருந்து ரொம்ப சைலண்ட்டா இருக்கீங்க. உங்க பேரு கூட நான் எழுதும்போது கூட நோட்டே பண்ணல. ஸோ உங்க பேர சொல்ல முடியுமா?" அப்படின்னு ஜேகே வந்து கேட்க, ஸோ இப்ப டே தான், "அ என் பேரு கிம் டேயாங்" அப்படின்னு சொல்ல, "ஓ! கிம் டேயாங். ஓகே டே. ஆ என்னோட பேரு ஜியான் ஜாங்குக். ஜேகேன்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் பாஸ்கெட் பால் நல்லா ப்ளே பண்ணுவேன்" அப்படின்னு சொல்ல, டே தான், "ஆ தெரியும் ஜேகே" அப்படின்னு வந்து சொல்ல, இப்ப ஜேகே தான் அப்படியே டேவ வந்து பார்த்துட்டு, "ஆ நீங்க கிளம்புறீங்களா?" அப்படின்னு வந்து சொல்ல, "ஆ ஆமாங்க. அ வீட்டுக்கு போகணும்ல" அப்படின்னு வந்து சொல்ல, "ஆ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஆம் இந்த கிளாத் மட்டும் எனக்கு வாஷ் பண்ணி மட்டும் தர்றீங்களா? ஏன்னா என்னால வர முடியாது. எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ எனக்காக இந்த ஹெல்ப்ப பண்ணுங்க." அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்ப ஜேகே தான் ஒரு கர்ச்சீஃப எடுத்து டே கையில குடுத்துட்டு, "ஆ இத கொஞ்சம் வாஷ் பண்ணி மட்டும் தாங்களேன் ப்ளீஸ்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஜேகே தான் அப்படியே வந்து கிளம்ப, இப்ப டே தான் அந்த கர்ச்சீஃப பார்க்குறாரு. ஸோ அந்த கர்ச்சீஃப்ல ஜேகே அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கா. ஸோ டே இத பார்த்துட்டு, அ அவரு முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல். ஸோ ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த கர்ச்சீஃப வந்து வாஷ் பண்ண போறாரு. ஸோ வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஜேகே பார்க்க வராரு. ஸோ ஜேகே தான் அங்க வந்து சீரியஸா வந்து விளையாண்டுட்டுருக்க. ரொம்ப ஒரு மாரி கோவத்தோடவும், வெறி கொண்டு வந்து ஆடிக்கிட்டுருக்காரு. ஸோ அவரு அப்படியா வந்து ப்ளே பண்ணிட்டுருக்க. இப்ப வந்து டே தான் அப்படியே வந்து நிக்கிறாரு. ஜேகேவ எந்த டிஸ்டர்புமே பண்ணல. அப்படியே வந்து ஓரமா வந்து நிக்க, இப்ப ஜேகே தான் அந்த ப்ராக்டிஸ வந்து முடிக்கிறாரு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:30. ஸோ இப்ப டே தான் அப்படியே வந்து பார்க்குறாரு. ஜேகே தான் ரொம்ப டயர்டா அப்படியே வந்து அந்த
பெஞ்சில் வந்து உட்காராரு. ஸோ டே உட்காந்துருக்காரு. டே பக்கத்தில் தான் ஜேகே உட்காந்துருக்காரு. ஸோ இப்படி ஜேகே வந்து பா எவ்வளோ டயர்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம் போல், ரொம்ப டயர்டாக இருக்குது, இதுக்கு மேலே என்னால் முடியலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப லோவாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ டே தான் அப்படியே ஒரு ஜூஸ் கேன் எடுத்து அப்படியே வந்து நீட்டுறாரு. ஸோ ஜேகே வந்து நீங்கள் இன்னும் போகலையா அப்படின்னு வந்து கேட்க, அது இன்னும் போகலை ஜேகே, அது உங்கள் கர்ச்சீஃப் என்கிட்ட தான் இருக்குது, தான் நான் இன்னும் போகலை அப்படின்னு வந்து சொல்ல, இப்போ ஜேகே தான் அப்படியே வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த ஜூஸை எடுத்து அப்படியே வந்து குடிச்சிட்டு இப்போ தான் மாதிரி எனர்ஜியட்டிக்காக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டிலை வந்து வச்சுட்டு தேங்க்ஸுங்க, அந்த கர்ச்சீஃப் வாஷ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ இப்போ டே தான் அது இருக்கட்டும் ஜேகே அப்படின்னு வந்து சொல்லி அப்படியே வந்து 2 பேருமே சொல்ல. ஸோ இப்போ வந்து டே தான் அப்படியே வந்து ஓகே ஜேகே நான் கிளம்புறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே வந்து கிளம்ப. இப்போ ஜேகே தான் கர்ச்சீஃபை வாஷ் பண்ணி கொடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ டே தான் எனக்கு எதுவும் வேணாம் ஜேகே, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீச்செயின் மாதிரி ஒன்று இருக்குடா. ஸோ அந்த கீச்செயினை வந்து வாங்கி கொடுக்க, குட்டி கிஃப்டாக தான் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த தாட்டி நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாகவே வாங்கி தரோம் அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ இப்போ டே தான் இல்லை வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்ல, எனக்காகவாச்சு இந்த கீச்சனை வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த கீச்சனை பார்த்தா அந்த கீச்சனில் ஜேகேன்னு எழுதியிருக்கு. ஸோ இப்போ டே தான் ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீச்சனை வந்து வாங்கிக்க. ஸோ அந்த கீச்சனை வாங்கிட்டு அப்படியே பேக் சைடில் வந்து அப்படியே மாட்டி வைக்கிறாரு. ஸோ அப்படியே மாட்டி வச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்து அகைன் அந்த நோட்டை எடுத்து ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே அணுவா ஜேகே வந்து ரசித்து வந்து வரைய. ஸோ அப்படியே வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே டே தான் அப்படியே வந்து எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்புறாரு காலேஜுக்கு. ஸோ இப்போ வந்து கிளம்பிகிட்ருக்கா இப்போ டேவோட அம்மா தான், டே என்னடா பண்ணுற, சீக்கிரம் கிளம்புற வழியாக பாரு, அண்டு சாப்பிட்டுட்டு போ, சாப்பிடாம போகிறான் எப்போ பார்த்தாலும், காலேஜுக்கு லேட் ஆகிடுச்சுமான்னு சொல்லிட்டு போகிறான், சாப்பிட்டு போடா ஒரு வாயாச்சு அப்படின்னு சொல்ல. பெட்டே தான் அம்மா இல்லை எனக்கு டைம் ஆகிடுச்சு, மணி பாருங்க அப்படின்னு சொல்ல. டே மணி 8:30 தான்டா, உனக்கு 9 மணிக்கு தான் காலேஜு அப்படின்னு சொல்ல. இல்லை நான் எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ் இருக்குது, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல. டே ஒரு வாயாச்சும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அறக்க பறக்க வந்து கிளம்ப. ஸோ அங்கே வந்து டே தான் பஸ் ஏறி அப்படியே அந்த காலேஜ் போகிறாரு. ஸோ காலேஜ் என்ட்ரன்ஸில் இப்போ ஜேகே தான் அப்படியே பேஸ்கெட் பாலை வச்சுட்டு நிற்க. ஸோ இப்போ வந்து டே தான் அப்படியே தலையை வந்து குனிஞ்சிக்கிறாரு. ஸோ குனிஞ்சிட்டு அப்படியே வந்து போக இப்போ ஜேகே தான் டே இன்னைக்கு மேட்ச் இருக்குது, நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்ல. இப்போ டே தான் இல்லை எனக்கு மேட்ச் எதுவுமே பார்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல. இல்லை இன்றைக்கி ஹோல் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் செகண்ட் இயர்ஸ் எல்லாருமே வருவாங்க, நீ வரியா அப்படின்னு வந்து கேட்க. அது சீனியர் வரேன் அப்படின்னு சொல்ல. இல்லை நீ சீனியர்லாம் சொல்லாத, ஜேகேன்னே சொல்லு அப்படின்னு சொல்ல. அது ஜேகே வரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே வந்து ஒரு மாதிரி தயங்கி நிற்க. இப்போ ஜேகே தான் சரி ஓகே அப்படியே ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே தான் அப்படியே டே வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோளில் தட்டிட்டு அப்படியே வந்து போக. ஸோ இப்போ டே தான் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டாரு. ஏன்னா ஜேகே வந்து யாரையுமே தொட மாட்டார். ஸோ அப்படியே இது தொடவும் டேக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன ஜேகே நம்மளே தொடுறாரு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆக. ஸோ டே தான் அப்படியே அதை அப்படியே நினச்சிட்டு அப்படியே வந்து கிளாஸுக்கு போகிறாரு. ஸோ கிளாஸில் உட்காந்து
அப்படியே வந்து எல்லாத்தையுமே நோட்ஸு எல்லாத்தையுமே வந்து எழுதிட்டுருக்கா. இப்போ வந்து அந்த கிளாஸ் டீச்சர் தான், ஆ எல்லாருமே நோட்ஸ் எழுதினது போதும். ஸோ டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் வந்து வைக்கிறாரு. ஸோ அந்த டெஸ்ட்டில் டே வந்து கொஞ்சம் டாப் ரேங்க் வாங்குறாரு. ஸோ டாப் ரேங்க் வாங்கிட்டு அப்படியே வந்து ஈவினிங் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ ஈவினிங் தான் கிரவுண்டில் தான் காட்டுறோம். அங்கே ஃபர்ஸ்ட் இயர்ஸ், செகண்ட் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ் எல்லாருமே கூச்சல் போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே ஜேகேவோட பேரை சொல்லி சொல்லி கத்துறாங்க. ஜேகே 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 அப்படின்னு கத்திட்டுருக்கேன். இப்போ டே தான் பார்க்குறாரு, ஏன் சீனியர் பேரை இப்படி சொல்லி சொல்லி கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. ஓ மேட்ச் போகுதுல, ஓ ஜிகே சொன்னார்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே அந்த மேட்ச்சை வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த மேட்ச்சு அப்படியே வந்து விறுவிறுன்னு போகுது. பக்கத்து காலேஜும் இவங்க காலேஜுக்கு தான் போட்டி. பக்கத்து காலேஜ் பார்த்தாவே இந்த காலேஜுக்கு ஆகாது. ஸோ 2 பேருமே எனிமீஸ் மாதிரி. ஸோ அங்கே அப்படி ஃபைட் போயிட்டுருக்கு பேஸ்கெட் பாலை வச்சுட்டு. ஜேகே தான் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அந்த எதிர் டீமில் கோல் போட விடாமல் தான் டீமுக்கு கோல் வந்து சேகரிக்கிறாரு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடியுதுடா. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எதிர் சைடு காலேஜ் வந்து வின் ஆகுது. ஸோ அது ஜேகே வந்து பார்த்துட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் எடுத்தோம், அவ்வளோ மந்த் ப்ராக்டிஸ் எடுத்தோம், என்னத்த பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல. இப்போ அங்கே ஜேகேவோட டீம்மேட்ஸ் தான் அப்படியே வந்து தலையை தொங்க போட, இங்கே பாருங்க அடுத்த ரவுண்டில் நம்ம தான் ஜெயிக்கணும், ஃபுல் எஃபெக்ட் போடுங்க அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ எல்லாருமே அப்படியே வெறி கொண்டு ஆடிட்டுருக்காங்க, ஃபுல் எஃபெக்ட் வந்து போடுறாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் ஜேகேவோட டீம் வின் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஆப்போசிட்டில் அங்கே ஃபெலிக்ஸ் தான் நிற்பார். ஸோ ஃபெலிக்ஸ் தான், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் ஜெயிச்சிட்ருக்கான், என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த தாட்டி கப்பு நம்மளுக்கு தான் அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ அங்கே வந்து 2 பேருக்குமே ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தேர்ட் ரவுண்டும் ஆரம்பிக்குதுடா. ஸோ தேர்ட் ரவுண்டில் கரெக்டாக ஜிகே தான் ஃபைனலாக அதை போட வந்து பார்க்க, ஃபிலிக்ஸ் தான் அப்படியே ஜேகே காலை வந்து தட்டி விட. ஸோ ஜிகே அப்படியே வந்து விழுக. ஸோ அப்படியே அந்த மேட்ச் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ ஸ்டாப் ஆகிட்டு அம்பையர்லாம் இல்லை ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு வந்து ஃபிலிக்ஸுக்கு வந்து கொடுக்க. ஸோ ஃபிலிக்ஸ் வந்து அப்படியே வந்து வெளியே கிளம்புறாரு. ஸோ இப்போ ஜேகே தான் கால் அவளால் நடக்க முடியல, கால் ஒரு மாதிரி வலிக்குது. ஸோ அப்படியே வந்து இல்லை இவரை இனிமேல் இவர் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே எல்லாருமே ஏன்னா ஜேகே இல்லையா, அப்போ இந்த டீம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இந்த கோச் வந்து சொல்ல, சாரி சார் இனி இவரால் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான், இல்லை சார் நான் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்ல. சார் முடியாது, இது வந்து அஃபென்ஸ்க்கு வரும், ஸோ அவங்களால ப்ளே பண்ண முடியாது, நீங்கள் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே வந்து ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அப்படியே அந்த கிரவுண்டை விட்டு வெளியே போகிறாரு. ஸோ வெளியே போயிட்டு அப்படியே வந்து ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துருக்கா. பெட்டே தான் அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்துட்டேன், ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் அப்படியே கோவத்தோட, என்ன அப்படின்னு கேட்க, அது அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம்ல, இந்த மேட்ச்சில் தான் அவனால் விளையாட முடியல, அடுத்த மேட்ச்சில் அப்படின்னு சொல்ல. உனக்கு தெரியாதுட்டு, இது எவ்வளோ பெரிய மேட்ச் தெரியுமா, இது என்னோடய ட்ரீம் அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரியும் ஜேகே, ஆனாலும் உன்னால் விளையாட முடியாது, உனக்கு காலில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லது, இதோட பயங்கரமாலாம் என்னை கட்டி போட்டிருக்கு, இதெல்லாம் தான் ஐயோ இந்த மேட்ச் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல. அது எப்படி ஜேகே உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்ல. என்னால் முடியும் அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ இப்போ அந்த கோச் தான், ஜேகே நீ போய் விளையாடலான்னு அம்பையர் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே தான் அப்போ தான் பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து அகைன் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே பாஸ்கெட் பால் எடுத்துகிட்டு கிரவுண்டில் வந்து விளையாடுறாரு. அவர் முட்டிலேருந்து அவ்வளோ ரத்தம் வருது. ஜேகே அதை கண்டுக்கவே இல்லை, அப்படி விளையாடுறாரு. ஸோ ஃபைனலாக அந்த கேமுக்கு ஒரு எண்ட் வருது. ஸோ அவங்களோட காலேஜ் தாண்டா வின் ஆகுது, ஜேகே டீம் தான் வின் ஆகுது. ஸோ வின் ஆகிட்டு அப்படியே கப்பை வந்து ஜேகே கையில் கொடுக்க,
ஜிகே அப்படியே கப்பை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி நிற்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப ஒரு மாதிரி நிற்க இப்போ வந்து எல்லாரும் வச்சு கே ஜே கே ஜே கே அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்கா. இப்போ டே தான் அப்படியே தூரத்துலேருந்து வந்து பார்த்துட்டே இருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை ஒரு செகண்ட் பார்க்குறாரு. ஸோ அந்த கப்பை அப்படியே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே மெதுவாக டே பக்கத்தில் போகிறாரு. டே பக்கத்தில் போயிட்டு டே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரியாமலே உன்னைய லவ் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு தெரியல டே. உன்னைய ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். உன்னைய யாராவது சின்னதாக ஹர்ட் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பயனாக இருக்கு டே. நீ யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா அவன் பல்ல உடச்சிருப்பான். ஒரு தாட்டி அந்த சீனியர் உன்னைய ட்ராக் பண்ணால அவன் நிலமை நாளைக்கு ஃப்ராக்சரில் வந்து முடிஞ்சிச்சு ஞாபகம் இருக்காட்டே அப்படின்னு வந்து கேட்கா. ஸோ டே தான் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. ஸோ டே வந்து ஃபஸ்ட் டைம் வரவும் அந்த சீனியர் தான் டேவை அப்படி பனிஷ் பண்ணியிருப்பார். ஜேகே வந்து அதை தூரத்துலேருந்து பார்த்துருப்பாரு. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தோன்னே ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. டேவை இப்படி பண்ணுறதா அப்படியே டே வந்து அந்த சைடு போனோன்னே ஜேகே தான் அப்படியே அந்த பர்சனை வந்து அடிச்சிருப்பார். ஸோ இதெல்லாம் அப்படியே ஜேகே வந்து டே அது என்னன்னா நான் அப்படின்னு வந்து சொல்ல. ஸோ இப்போ டே தான் சொல்லுங்க ஜேகே அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே தான் அது டே நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கே தெரியல டே. ஆனால் உன்னைய ரொம்ப சின்சியராக ட்ரூவாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்ல. இப்போ டே தான் அப்படியே ஸ்டன்னாகி வந்து நிற்கிறாரு. அது அது ஜேகே அப்படின்னு சொல்ல. டே ஒரு அவசரம் இல்லை. உன் டைம் எடுத்துக்கோ. உன் டைம் எடுத்துட்டு அப்புறம் வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து திரும்ப ஜேகே ஐ லவ் யூ டூ ஜேகே அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே அப்படியே திரும்பிடு டே உண்மையாவா அப்படின்னு சொல்ல. ஆமாம் ஜேகே லவ் யூ அப்படின்னு சொல்ல. ஸோ ஜேகே தான் லவ் யூ டூ டே அப்படின்னு சொல்ல. ஸோ அப்படியே 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹக் பண்ணிட்டு அப்படியே வந்து 2 பேருமே ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுறாங்கடா. ஓகே செல்லக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அகைன் விஷ் பண்ணிக்கிறேன். கெனிதா அண்டு அஞ்சலி 2 பேருக்குமே ஹாப்பி பர்த்டேடா. லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க, ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. அண்டு ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். பாய் பாய்.